வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் போக்குவரத்து விதிகள். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் மற்றும் தடையாக இருந்தால் சிறை தண்டனை. கடுமையான போக்குவரத்து மீறல்களுக்கு எதிராக 2 மாதங்கள் வரை வாகனங்களை பறிமுதல் செய்வது உட்பட கடுமையான நடவடிக்கைகளை அமுல்படுத்துவதாக உள்துறை அமைச்சகத்தின் போக்குவரத்து பொதுத்துறை அறிவித்திருக்கின்றது. போக்குவரத்து மற்றும் உரிமம் வழங்குவதற்கான இயக்குனர் ஜெனரல் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட நிர்வாக சுற்றறிக்கை எண் 2025-9 படி புதிய நடைமுறைகள் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்து சட்டங்களை இன்னும் உறுதியாக அமல்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும். புதிய உத்தரவின் கீழ் பின்வரும் சந்தர்ப்பங்களில் வாகனங்கள் 2 மாதங்களுக்கு பறிமுதல் செய்யப்படும். கவனக்குறைவாக அல்லது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல், சாலைகளில் போக்குவரத்தை வேண்டுமென்றே இடையூறு செய்தல், பொது சாலைகளில் வேண்டுமென்றே போக்குவரத்தை தடுப்பது, தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவது ஆகும். அனைத்து உதவி இயக்குநரகங்களிலும் துறை தலைவர்கள் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த நடைமுறைகளை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அவற்றை கண்டிப்பாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சுற்றறிக்கை வலியுறுத்தி இருக்கிறது. அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறினால் பொறுப்பானவர்கள் மீது பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இந்த உத்தரவு குறிப்பிடுகின்றது. துருக்கிய ஜனாதிபதி ஏர்டோகனிடமிருந்து குவைத் அமீர் டொக் மின்சார காரை பரிசாக பெறுகிறார். பாயன் அரண்மனையில் துருக்கிய ஜனாதிபதி ரெசெப் தையிப் ஏர்டோகனிடமிருந்து ஒரு சிறப்பு பரிசை அமீர் ஷேக் மெசால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா பெற்றுக் கொண்டுள்ளார். இது குவைத் மற்றும் துருக்கி இடையே ஆழமான வேரூன்றிய நட்பு மற்றும் ஒத்துழைப்பை குறிக்கும் துருக்கியில் தயாரிக்கப்பட்ட டிஓஜிஜி மின்சார கார் ஆகும். பரிசை பெற்றவுடன் ஜனாதிபதி எர்டோகனின் கருணைமிக்க செயலுக்கு தனது ஆழ்ந்த நன்றியையும் பாராட்டையும் வெளிப்படுத்திய அமீர் 2 நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று மற்றும் சகோதர உறவுகளின் வலிமையை இது பிரதிபலிக்கிறது என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார். துருக்கிய குடியரசுக்கும் அதன் மக்களுக்கும் தொடர்ச்சியான முன்னேற்றம், மேம்பாடு மற்றும் செழிப்புக்கான தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர் பரஸ்பர உறவுகளை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வழிகளை விரிவுபடுத்துவதற்கும் குவைத்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். குவைத் சுகாதார அமைச்சகம் 13 மில்லியன் குவைத் தீனார்களை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு. கோவிட்-19 தொற்று நோய் தொடர்பான மிக முக்கிய வழக்குகளில் ஒன்றை மேல்முறையீட்டு நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கின்றது. இது சுகாதார அமைச்சகத்திற்கு எதிராக ஒரு மருத்துவ நிறுவனம் தாக்கல் செய்த வழக்காகும். முழு பணம் செலுத்தப்படும் வரை 7% வருடாந்திர சட்ட வட்டியுடன் கூடுதலாக 13 மில்லியன் குவைத் டாலர்களை வழங்க நீதிமன்றம் அமைச்சகத்துக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. வைரஸை எதிர்த்து போராடுவதில் பங்கு வகித்த மருத்துவ பொருட்களை முழுமையாக வழங்குவது உட்பட தொற்றுநோய் காலத்தில் நிறுவனம் அதன் அனைத்து ஒப்பந்த கடமைகளையும் நிறைவேற்றியதாக சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் உறுதிப்படுத்தியதாக வழக்கறிஞர் டாக்டர் முகமது முனாவர் அல் முதைரி குறிப்பிட்டுள்ளார். பொருட்களை பெற்ற போதிலும் பணம் செலுத்த அமைச்சகம் மறுத்துவிட்டது. ஒப்பந்தங்களை மதிப்பதையும் கடமைகளை நிறைவேற்றுவதையும் சூழ்நிலைகள் அல்லது உள்மதிப்பாய்வுகளின் சாக்கு போக்கின் கீழ் தள்ளுபடி செய்ய முடியாது என்று வழக்கறிஞர் டாக்டர் அல் முதேரி வலியுறுத்தியிருக்கின்றார். ஏனெனில் அவை மாநிலத்துடனான பரிவர்த்தனைகளில் நம்பிக்கையின் அடித்தளமாகவும் நிலையான வணிகச் சூழலை பேணுவதற்கு அவசியமாகவும் காணப்படுகின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 41.33 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 37.90 குவைத் தீனார்கள் ஆகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.16 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.99 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 286.19 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 989.51 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 398.90 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern.
It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.